ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அப்படி இல்லைனா டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் எப்படி ட்ரா பண்ணணுன்னு நான் இன்றைக்கி ஒரு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 4 ஐப்ரோவும் நான் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் ஐப்ரோஸ் தான் நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவே நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டியூட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெஃபரன்ஸ் பிக்கில் இருக்கிற ஐப்ரோஸ் தான் நான் இங்கே ட்ரா பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐப்ரோஸ் மட்டும் இல்லை. ஸோ 1 2 3 4 5, ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஐப்ரோஸ் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஐப்ரோஸ் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் 2H பென்சில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் மெக்கானிக்கல் பென்சில் 0.5 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் லைட் பென்சில், லைட் கிரேட் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அவுட்லைனுக்கு எப்போவுமே அந்த மாதிரி பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன், 2H பென்சில். ஸோ இப்போ இந்த ஐப்ரோஸ் நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக தான் ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு கேமராவில் தெரியாமலும் இருக்கலாம். ஸோ நான் லைட்டாகவே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஆர்ட்லைன் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8B பென்சில் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் எல்லாம் வரல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. ஸோ வெளியே அந்தளவுக்கு வரல. ஸோ பார்த்தீங்கன்னா 8B பென்சில் ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறனால 8B பென்சில். ஸோ 2 ஐப்ரோஸுமே அப்படி தான் இருக்குது. லைட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வரல. ஸோ ஷேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி இங்கேருந்து இப்படி டேரெக்ஷன் போகுது. ஸோ இதே டேரெக்ஷனில் தான் நீங்கள் இங்கேயும் ஷேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன் 8B பென்சில் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி போயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் வெளியே வந்திருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஏன்னா லைட்டாக ஒரு சிங்கிள் ஹேர் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் திக்னஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அந்த ஹேரோட திக்னஸ்ஸு. இதே நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கொஞ்சம் லைட்டாக ப்ராடாகிடும், கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி இந்த சிங்கிள் ஹேரில் வரையும் போது ட்ரா பண்ணும்போது நீங்கள் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்ரோஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது பிளெண்ட் பண்ணலாம். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக ஒயிட் ஹைலைட்ஸில் லைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மோனோசீரோ எரேசர் தான் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஹைலைட்ஸ்லாம் கொடுக்குறக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மோனோசீரோ எரேசர். ஸோ இதை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த ஹைலைட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா டார்க்கான ஹைலைட்லாம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக தான் தெரியுது. ஸோ அதனால் லைட்டாக, ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் லைட்டாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஐப்ரோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ லைட்டாக அந்த ஒயிட் ஹைலைட்ஸ்லாம் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஐப்ரோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, இது லைட்டாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு லைட்டாக ஹேர்லாம் இல்லை பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்களாம் லைட்டாக சின்ன சிங்கிள் ஹேர்லாம் இங்கே போய் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே டார்க் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கலாம். ஸோ இது அவுட்லைன் போடுறது பார்த்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல் பென்சிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி 8B பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ
ஸோ இப்போ 8B பென்சில் எடுத்து, ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேர் வர மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இதை வச்சே போட்டுக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்குது இந்த ஹேரு. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வச்சு போட்டுக்கலாம் அந்த சிங்கிள் ஹேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இங்கே ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கே ஆன் ஆகலை. ஸோ சாரி. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து என்ன ஐப்ரோ அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸில் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணி ஸோ அதே மாதிரி ஹைலைட்ஸ்லாம் கொடுத்து இந்த சிங்கிள் ஹேர் லைன்ஸ்லாம் நான் வந்து இங்கே போட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ வந்து நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8B பென்சில் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து டார்க் சிங்கிள் லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது சிங்கிள் ஹேர்ஸ்லாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம மெக்கானிக்கல் பென்சில் வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டார்க்குக்கும் இந்த டார்க் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு 8B பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு 8B பென்சில் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட இன்னும் நல்லா டார்க்கான பென்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஷார்ப் பண்ணிவிட்டு அதை வச்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷார்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் பாயிண்ட் மாதிரி ஆயிரும். பென்சில் வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணும்போது இங்கே வந்து பாயிண்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 8B பென்சில் வேண்டாம், நான் வந்து வேறு எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 12B பென்சில். ஸோ பார்த்திங்கன்னா 12B பென்சில் இது. ஸோ இது என்ன பிராண்ட் அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ இது மாதிரி லோக்கல் பிராண்டு தான் நினைக்கிறேன். ஸோ ஏதோ சைனீஸ்லேருந்து போட்டு. ஸோ இந்த பென்சில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து இங்கெல்லாம் வந்து சிங்கிள் ஹேர் லைன்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி வருது பாருங்கள். நம்ம ஷார்ப் பண்ணால் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி 12B பென்சில் இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வந்து 8B பென்சில் ஆர்ட்லைன் 8B பென்சில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷார்ப் பண்ணணும். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இதை வச்சு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பிளெண்ட் பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது உள்ளே வந்து எந்த ஒரு ஹைலைட்ஸுமே அந்தளவுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஷேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது மட்டும் லைட்டாக மோனோசர் எரேசர் வச்சு லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ சாரி, இது மட்டும் ட்ரா பண்ணும்போது இந்த 2 ஐப்ரோஸ் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் தெரியாமல் ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ சாரி. ஸோ அதுபோல் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது எப்படி பண்ண அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு டுட்டோரியல்ஸ் பண்ணலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.